Welcome to Mercy of Jesus YouTube channel. Praise the Lord. இன்றைய நாளுக்கான தேவ வசனம் 1 சாமுவேல் 12:20-25. அப்பொழுது சாமுவேல் மக்களைப் பார்த்து, பயப்படாதீர்கள், நீங்கள் இந்த தீங்கையெல்லாம் செய்தீர்கள், ஆனாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் தொழுது கொள்ளுங்கள். பயனற்றதும் விடுவிக்க முடியாததுமாக இருக்கிற வெறுமையானவைகளைப் பின்பற்றும்படி திரும்பாதீர்கள், அவைகள் வீணானவைகளே. கர்த்தர் உங்களைத் தம்முடைய மக்களாக்கிக் கொள்வதற்கு பிரியமானதால் கர்த்தர் தம்முடைய மேன்மையான நாமத்து நிமித்தம் தமது மக்களைக் கைவிடமாட்டார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாமல் இருந்தால் கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்கிறவனாக இருப்பேன். அது எனக்கு தூரமாயிருக்கட்டும். நன்மையும் சரியானதுமான வழியே நான் உங்களுக்கு போதிப்பேன். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை தொழுது கொள்ளக் கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களைச் செய்தார் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் இன்னும் தீங்கியே செய்தால் நீங்களும் உங்கள் ராஜாவும் அழிந்து போவீர்கள் என்றான். ஏசாயா 2:4. தேசங்கள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய பெயரால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென். உங்கள் வேண்டுதலையும் உங்கள் விண்ணப்பங்களையும் கமெண்டில் எங்களுக்கு பகிருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நமக்காக அற்புதங்களை செய்வார். ஆமென். ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்கும் என் தகப்பனே, காலை முதல் இரவு வரை எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா. தேவனே, எங்களை ஆலயத்துக்கு கொண்டு சென்று கர்த்தரை ஆராதிக்க துதிக்க ஜெபித்து கர்த்தருடைய வசனங்களை கேட்டு எங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் படிந்து கொண்டதற்கு உம்முடைய நாமத்தை துதிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்கு நன்றி அப்பா. தேவனே, இந்தியா தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் இரட்சிப்புல கொண்டு வரும். இந்தியாவில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். தமிழக மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தமிழக மக்கள் செய்யும் வேலைகள் அனைத்தையும் ஆசீர்வதியும் அப்பா. தமிழக மக்கள் இரட்சிப்பு வராத குடும்பங்களை இரட்சிப்பு கொண்டு வாரும் அப்பா. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வேளையில் மருத்துவமனையில் வியாதியோடு இருப்பவர்களும் வீடுகளில் வியாதியோடு இருப்பவர்கள் அனைவருக்கும் சுகமும் பெலனும் தாரும் கர்த்தாவே. எல்லா மக்களுக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் உணவு கிடைக்க, பஞ்சம் இல்லாமல் உணவு தாரும் ஆண்டவரே. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெற உதவி செய்யும் ஆண்டவரே. வீடு இல்லாத குடும்பங்களுக்கு வீடு கிடைக்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யவும் ஆண்டவரே. தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு சாலமோனுக்கு தேவன் கொடுத்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து முழு ஆண்டு தேர்வில் எழுதி தேர்ச்சி பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். குடும்பங்களில் சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. குடும்பங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளவர்களுக்கு பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்த அதற்குண்டான பணத் தேவை எல்லாம் சந்தியும் ஆண்டவரே. எங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தோடு கர்த்தாவே உம்மிடத்தில் தெரியப்படுத்துகிறோம். எங்களுடைய குறைவில்லாத நிறைவாக்கும் ஆண்டவரே. இந்நாள் வரையிலும் எங்களை பாதுகாத்த தேவன் இனிமேல் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென்.